அன்பின் பரலோக தகப்பனே, இந்த நல்ல நேரத்துக்காக நன்றி செலுத்துகிறேன். ஆவியானவரே, எசப்பா, நான் இப்பொழுது கொடுக்க போகிற பாடல், செய்தி, ஆண்டவரே, எல்லாவற்றையும் நீங்கள் ஆசீர்வதித்து தரணும். கேட்குற மக்களுக்கு இது ஆசீர்வாதமாக இருக்கணும். ஆண்டவரே, மியூசிக் போடுற தம்பியும் கூட நீங்கள் ஆசீர்வதிக்கணும் ராஜா. தொடக்கம் முதல் முடிவு வரை உடைய பிரசன்னம் எங்களோடு கூட இருக்கட்டும். பொறுப்படுத்துக்கங்க, வழி நடத்துங்க. இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறேன் பிதாவே, ஆமேன். ஜெட்டுக்கே தொலைக்காட்சி பார்த்து கொண்டு இருக்கிற மக்களுக்கு என்னுடைய பணிவான வணக்கத்தை நான் தெரிவிச்சுக்கிறேன். முதல்ல ஒரு பாடல். நன்றி சொல்லாமல் இருக்கவே முடியாது, பல நன்மை செய்த இயேசுவுக்கே நன்றி 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 என்று சொல்லி நான் துதிப்பேன். நாள்தோறும் போற்றுவேன், நாள்தோறும் போற்றுவேன். நன்றி சொல்லாமல் இருக்கவே முடியாது, பல நன்மை செய்த இயேசுவுக்கே நன்றி 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 என்று சொல்லி நான் துதிப்பேன். நாள்தோறும் போற்றுவேன், நாள்தோறும் போற்றுவேன். எத்தனையோ நன்மைகளை என் வாழ்வில் செய்தாரே, ஏராளமாய் நன்றி சொல்வேன். எத்தனையோ நன்மைகளை என் வாழ்வில் செய்தாரே, ஏராளமாய் நன்றி சொல்வேன். அத்தனையும் நினைத்து நினைத்து நான் துதிப்பேன், ஆண்டவரை போற்றுவேன். அத்தனையும் நினைத்து நினைத்து நான் துதிப்பேன், ஆண்டவரை போற்றுவேன், ஆண்டவரை போற்றுவேன். நன்றி சொல்லாமல் இருக்கவே முடியாது, பல நன்மை செய்த இயேசுவுக்கே நன்றி 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 என்று சொல்லி நான் துதிப்பேன். நாள்தோறும் போற்றுவேன், நாள்தோறும் போற்றுவேன். மரண பள்ளத்தாக்கில் நான் நடக்கும் போதெல்லாம் பாதுகாத்தீரையா. மரண பள்ளத்தாக்கில் நான் நடக்கும் போதெல்லாம் பாதுகாத்தீரையா. மீண்டும் ஜீவனை கொடுத்தீர், என்னை வாழ வைத்தீரையா. மீண்டும் ஜீவனை கொடுத்து நீர் என்னை வாழ வைத்தீரையா. நன்றி சொல்லாமல் இருக்கவே முடியாது, பல நன்மை செய்த இயேசுவுக்கே நன்றி 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 என்று சொல்லி நான் துதிப்பேன். நாள்தோறும் போற்றுவேன், நாள்தோறும் போற்றுவேன்.
ஸ்தோத்திரம். அளவில்லாவரின் கிருபைகளுக்காய் ஆயுள் முழுதும் ஸ்தோத்திரம். அளவில்லாவரின் கிருபைகளுக்காய் ஆயுள் முழுதும் ஸ்தோத்திரம். ஆயுள் முழுதும் ஸ்தோத்திரம். நன்றி சொல்லாமல் இருக்கவே முடியாது, பல நன்மை செய்த இயேசுவுக்கே நன்றி 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 என்று சொல்லி நான் துதி நாள்தோறும் போற்றுவே, நாள்தோறும் போற்றுவே. நன்றி சொல்லாமல் இருக்கவே முடியாது, பல நன்மை செய்த இயேசுவுக்கே நன்றி 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 என்று சொல்லி நான் துதி நாள்தோறும் போற்றுவே, நாள்தோறும் போற்றுவே. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால உங்க எல்லாருக்கும் என்னுடைய பணிவான வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். ஆண்டவருக்கே நன்மையும் கிருபையும் உண்டாகட்டும், அவருக்கே மகிமையும் கனமும் வல்லமையும் உண்டாகட்டும். இன்னைக்கு நான் உங்களோடு கூட கொடுக்க போகிற செய்தியின் தலைப்பு என்னன்னா, நன்மை. நன்மை அதாவது நம்ம இந்த உலகத்தில் வாழ்கிற நாம எல்லாருக்கும் நன்மை நடக்கணும் அப்படின்னு தான் நம்ம நினைப்போம். அதே மாதிரி நாம் நினைக்கும், அதே மாதிரி மற்றவங்களுக்கும் நம்ம என்ன செய்யணும்னா நன்மை செய்தவர்களாக நம்ம இருக்கணும். எல்லாருக்கும் நன்மை செய்யணும். ஆனால் எல்லாருக்கும் நன்மை செய்யணும் அப்படின்றது தான் கர்த்தருடைய ஒரு தீர்மானம், ஒரு பிரியமாக இருக்குது. கர்த்தர் நம் தேவனாகிய கர்த்தர் இயேசு இந்த உலகத்தில் சுற்றி திரிந்த போது நன்மை செய்தவராக தான் சுற்றி திரிந்தாங்க. அவங்க ஒரு நாளும் ஒருத்தருக்கும் ஒரு தீமையும் செய்யலை. ஒரு சின்ன வார்த்தை கூட சொல்லி எந்த மனுஷனையும் அவங்க புண்படுத்தலை. 2000 வருஷத்துக்கு முன்னால் உதித்த நம் தேவனாகிய கர்த்தர் இயேசு பரலோகத்திலிருந்து ஏழை கோலமாக தாழ்மையின் ரூபம் எடுத்தாங்க. ஆனால் அவங்க நன்மையான காரியம்தான் செஞ்சாங்க. எல்லாருக்கும் அற்புதம் செஞ்சாங்க, அடையாளங்கள் செஞ்சாங்க, இறந்து போன லாசர் உயிரோடு எழுப்புனாங்க. ஒரு வார்த்தை அவங்க தவறாக பேசுனதே கிடையாது. நமக்கு அவங்க மாதிரியை முன் வைத்து போனார். புரியுதா? அதான் யாக்கோபு 1:5 என்ன சொல்லியிருக்குன்னா, நன்மையான எந்த ஈவும் பூரணமான எந்த வரமும் பரத்திலிருந்து சோதிகளின் பிதாவினிடத்தில் இருந்து வருகிறது. அவரிடத்தில் யாதொரு வேற்றுமையும் இல்லை, யாதொரு நிழலும் இல்லை. அப்போ எந்த ஒரு நன்மையான எந்த காரியம் பூரணமான எந்த வரமும் கர்த்தரிடத்திலிருந்து தான் வருது. கர்த்தர் எல்லாருக்கும் நன்மை தான் செய்கிறாங்க. அவங்க நல்லோருக்கும், அதாவது நல்லோருக்கும் தீயோருக்கும் பெய்யும் மழைன்னு சொல்லப்பட்டிருக்கலாம். கர்த்தர் நல்லவங்க தீயவங்கன்னு பார்க்கறது கிடையாது. மழை பொழிஞ்சாலும் எல்லாருக்கும் சரிசமமாக தான் மழை பெய்யுது. ஏன்னா மழை இவங்களுக்கு பெஞ்சு இவங்களுக்கு பெய்யாமல் கிடையாது. அப்புறம் மற்ற எல்லா காரியம், இப்போ சூரியன் உதிக்குது இல்லை, எல்லா இடத்துலையும் தானே உதிக்குது. அதே மாதிரி நிழலும் அப்படி தான், எல்லாருக்கும் தான் நிழல் கிடைக்குது. அதே மாதிரி கர்த்தர் எல்லாவற்றுக்கும் எல்லாருக்கும் செய்கிற தேவனாக இருக்காங்க. ஆனால் கர்த்தரை தேடுறவங்களுக்கு கர்த்தர் ஒரு நல்ல ஒரு ஆசீர்வாதமான நன்மைகளை செய்வாங்க. கர்த்தர் தேடாதவங்களுக்கு கர்த்தர் அவங்களுக்கு பிரியம் கிடையாது. ஆனால் கர்த்தரை தேடணும். அப்படி இருக்கும்போது கர்த்தர் நமக்கு நன்மையான காரியங்கள் தான் செய்வாங்க. நன்மையான எந்த ஈவும் பூரணமான எந்த வரமும் சோதிகளின் பிதாவினிடத்திலிருந்து தான் வருது. அவற்றை யாதொரு வேற்றுமையோ யாதொரு வித்தியாசமோ கர்த்தருக்கு கிடையாது. ஏழை பணக்காரங்க வித்தியாசம் கிடையாது. அதுவும் கர்த்தர் ஏழைங்களை தான் நேசிப்பாங்க. மனுஷங்க அப்படி இல்லை, பணக்காரங்களை தான் நேசிப்பாங்க. ஏன்னா பெரிய பெரிய பிரபுக்களையும் ராஜாக்களையும் மந்திரிமார்களையும் அப்படி தானே நேசிக்கிறாங்க. ஆனால் கர்த்தர் அப்படிப்பட்ட தெய்வம் அல்ல. அவங்க ஏழைகளை நேசிக்கிற ஒரு தெய்வம். அதனால் கர்த்தர் நமக்கு எல்லா நன்மைகளையும் செய்கிறாங்க. இந்த 2026 வருஷத்தில் நமக்கு உங்களுக்கு எனக்கெல்லாம் கர்த்தர் அபரிவிதமான நன்மை செய்ய காத்திருக்காங்க. ஆனால் நாம் தான் கர்த்தர் அதிகமாக தேடணும், அவரை சார்ந்திருக்கணும். என்ன
1 பேதுரு 2:20 நீங்கள் குற்றம் செய்து அடிக்கப்படும் போது பொறுமையோடு சகித்தால் அதனால் என்ன கீர்த்தி உண்டு? நீங்க நன்மை செய்து பாடுபடும் போது பொறுமையோடு சகித்தால் அதுவே தேவனுக்கு முன்பாக பிரீதியாய் இருக்கும். இதற்காகவே நீங்கள் அழைக்கப்பட்டிருக்கீங்க. ஏனெனில் கிறிஸ்துவும் உங்களுக்காக பாடுபட்டு நீங்கள் தம்முடைய அடிச்சுவடைகளை தொடர்ந்து பின்பற்றும்படி உங்களுக்கு மாதிரியை பின்வைத்து போனார். இப்போ இதில் பேதுரு என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நீங்கள் குற்றம் செய்து அனுபவிக்கிறது பெரிய விஷயம் கிடையாது. இப்போ குற்றம் செய்கிறாங்கல்ல, குற்றம் செய்கிறவங்களுக்கு கண்டிப்பாக இந்த உலகம் தண்டனை கொடுத்து தான் ஆகும். என்ன, குற்றம் செய்கிறவங்கள சும்மா விடாது, புரியுதா? அப்போ என்னென்னா, அப்படி குற்றம் செய்து நீங்கள் அனுபவிக்கிறதுல பொறுமையோடு சகித்தா அதனால் ஒரு பிரயோஜனம் கிடையாது. ஆனால் நீங்கள் நன்மை செய்து அனுபவிப்பது அதை பொறுமையோடு நீங்கள் சகித்தீங்கன்னா அதுவே தேவனுக்கு முன்பாக பிரீதியாக இருக்கும்னா அதுதான் ஆண்டவருக்கு முன்பாக பிரியமாக இருக்கும். நன்மை செய்கிறீங்க, இப்போ அடுத்தவங்களுக்கு நீங்கள் ஒரு நல்ல காரியம் செய்கிறீங்க, அவங்களுக்கு நல்ல உணவு கொடுக்கீங்க, உடை கொடுக்கீங்க, ஆண்டவரை பற்றி நல்லா சொல்கிறீங்க, ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிறீங்க, ஊழியம் செய்கிறீங்க, கர்த்தருக்கு பணிவிடை செய்கிறீங்க, இதெல்லாம் பெரிய நன்மை தான். அதே மாதிரி மற்றவங்களுக்கு உணவு இல்லாதவங்களுக்கு உணவு கொடுக்கீங்க, உடை கொடுக்கீங்க, இதுவும் நன்மை தான். கர்த்தரை நீங்கள் மறுதளிக்காமல் ஆண்டவரை எல்லார் இடத்துலையும் பிரசவப்படுத்துறது அது பெரிய நன்மை. அதனால் உங்களை ஒருவேளை யாராவது உங்களை அடிக்காங்க அல்லது சித்திரவதை பண்ணுறாங்க அல்லது உங்களை அவதூறாக பேசுகிறாங்க, தூஷிக்காங்க அப்படின்னா நீங்கள் அதை பற்றி கவலையே நம்ம படக்கூடாது. அது சரி, ஆண்டவருக்காக நம்ம ஏற்றுக்குவோம் அப்படின்னு நம்ம பொறுமையோடு நம்ம இருக்கணும். அவன் ஒரு வார்த்தை சொன்னால் நீ 10 வார்த்தை பேசணுன்னா அது முடிஞ்சிடும், பேசக்கூடாது. அப்படி நீ பொறுமையோடு நம்ம சகிச்சோன்னா அது தேவனுடையக்கு முன்பாக அது பிரீதியாக இருக்கும், பிரியமாக இருக்கும். அப்போ நமக்கு நித்திய ஜீவன் கிடைக்கும். இப்போ பவுல் முதல்ல இந்த கிறிஸ்துவங்களெல்லாம் துன்பப்படுத்தினான், அப்படி தானே? அதுக்கப்புறம் இயேசு அவனுக்கு தரிசனமாகிற பிறகு அவன் நிறைய அடிபட்டான். அவனை அடித்தாங்க, அவனை இழுத்துட்டு போனாங்க, அவனை துப்புனாங்க, ஏசுனாங்க, பேசுனாங்க. நீ என்னத்தை பண்ணிட்ட, நீ என்ன பெரியவனா அப்படின்னு சொல்லி அவனை கூட்டத்துக்குள்ளெல்லாம் இழுத்துட்டு போனாங்க, ரொம்ப தூஷித்தாங்க, ரொம்ப அவனை வேதனைப்படுத்தினாங்க. ஆனாலும் அந்த பவுல் கர்த்தருக்காக எல்லாத்தையும் சகிச்சுக்கிட்டான்ல, அது மாதிரி நாமளும் சகிக்கணும் அப்படின்னு தான் இதில் சொல்லப்பட்டிருக்கு. யாக்கோபு சொல்லியிருக்காங்க. அப்போ கிறிஸ்துவுக்காக நம்ம இந்த பாடுகளெல்லாம் நம்ம சகிக்கும் போது நமக்கு நித்திய ஜீவன் உண்டு, கண்டிப்பாக நித்திய ஜீவன் உண்டு, பரலோக ராஜ்யம் நமக்கு கண்டிப்பாக உண்டு. நம்ம முகமுகமாக ஆண்டவரை நம்ம தரிசிப்போம். சரி, நமக்கு பாடு அனுபவிச்சானே அதை குறித்து நம்ம எந்த கவலையும் படக்கூடாது, வெக்கப்படக்கூடாது. அதான் தீமோத்தேயுவில் பவுல் சொல்கிறார், நான் ஒரு வெக்கப்படாத ஊழியக்காரன். ஐயோ நான் எப்படி சொல்ல அப்படின்னு வெக்கப்படக்கூடாது. கர்த்தரை பற்றி சொல்லும்போது வெக்கமே படக்கூடாது. எத்தனை பேர் இருந்தானே, 1000 பேர் இருந்தாலும் சரி, லட்சக்கணக்கான பேர் இருந்தாலும் சரி, வெக்கப்படவே கூடாது. நான்லாம் வெக்கப்படலை. ஒரு இடத்துல ஒரு கிட்டத்தட்ட 1000 பேர் கூட இருந்தாங்க. அது ஒரு இடத்துல ஒரு பிரதர் செய்தி கொடுக்க சொன்னாங்க. அந்த இடத்துல நான்லாம் வெக்கப்படவே இல்லை. என்ன வெக்கம் நமக்கு? அது கர்த்தருக்கு நம்ம செய்ய வேண்டிய ஒரு கடமை, ஊழியம், பணிவிடை, நன்மை கண்டிப்பாக செய்யணும். ஆண்டவருக்காக நம்ம செய்யணும். ஏன்னா கர்த்தர் நமக்காக தன்னையே ஒப்பு கொடுத்தாங்க. கர்த்தர் இயேசு சிலுவையில் அவங்க நமக்காக அடிக்கப்பட்டு எவ்வளோ காரியத்தை சகிச்சாங்க. ஏன் நம்ம சகிக்கக்கூடாது? அப்படிப்பட்ட ஒரு எண்ணம் தான் இருக்கணும் அப்படின்னு இதில் யாக்கோபு சொல்லியிருக்காங்க. கிறிஸ்துவும் உங்களுக்காக பாடுபட்டு தம்முடைய அடிச்சுவடைகளை தொடர்ந்து எல்லாரும் பின்பற்றணும். கிறிஸ்து நமக்காக பாடுபட்டாங்கல்ல, அப்போ அந்த அடிச்சுவடுகளை நாம் பின்பற்றணுமா வேண்டாமா? அவங்க மாதிரியாக வச்சுட்டு போயிருக்காங்கன்னு சொல்லி அழகாக யாக்கோபு சொல்லியிருக்காங்க. அது மாதிரி நம்மளும் அப்படித்தான் இருக்கணும். சிங்கக்குட்டி சங்கீதம் 34:10 சிங்கக்குட்டிகள் தாழ்ச்சியடைந்து பட்டினியாக இருக்கும், கர்த்தரை தேடுகிறவர்களுக்கு ஒரு நன்மையும் குறைபடாது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. இந்த உலகத்தில் சிங்கக்குட்டியாக இருந்தாலும் சரி, எந்த மிருகமாக இருந்தாலும் சரி, தாழ்ச்சியடைந்து பட்டினியாக இருக்கும் ஐயா. ஆனால்
நம் தேவனாகிய கர்த்தர் இயேசுவை தேடுறவங்களுக்கு ஒரு நன்மையும் குறைவுபடாது. அவங்க ஒரு நாளும் நமக்கு ஒரு நன்மையும் குறைவுபடாமல் நம்மளை வச்சு பாதுகாப்பாங்க. நம்ம அப்பத்தையும் தண்ணியும் ஆசீர்வதித்து தருவாங்க. அப்புறம் நமக்கு வேண்டிய ஆகாரம் கொடுப்பாங்க. நம்மளை உலக பிரகாரமானாலும் சரி, ஆவிக்குரிய காரியங்கள்னாலும் சரி, நம்மளை நல்லா ஆசீர்வதிப்பாங்க. புரியுதா? நமக்கு நித்திய ஜீவன் தருவாங்க. கர்த்தரை தேடுறவங்க தான் வாழ்க்கையில் முன்னேற முடியும். உலக பிரகாரமான ஆசீர்வாதமாக இருந்தாலும் சரி, ஆவிக்குரிய ஆசீர்வாதமாக இருந்தாலும் சரி, கர்த்தரை தேடுனா மாத்திரம்தான் நமக்கு என்ன கிடைக்கும்? நன்மை கிடைக்கும். புரியுதா? அதான் ஆண்டவர் சொல்கிறாங்க, நீ கர்த்தரை தேடு. எரேமியாவில் 10 சொல்லப்பட்டிருக்கு, மிருக குணமுள்ளவன் கர்த்தரை தேடான். எரேமியா 10:10. மிருக குணம், மிருகம் ஆண்டவரை தேடுதா? சிங்கம், புலி, கரடி இதெல்லாம் ஆண்டவர் தேடுதா? நமக்கு தானே கர்த்தர் ஒரு அறிவை கூட்டி கொடுத்துருக்காங்க, 6 அறிவு. அப்போ நம்ம தான் தேடணும். நம்மளை தேடுறதுக்காக தான் கர்த்தர் நம்மளை படைச்சிருக்காங்க. கர்த்தரை ஆவியோடு உண்மையோடு தொழுது கொள்றதுக்காக தான் கர்த்தர் நம்மளை படைச்சிருக்காங்க. ஆனால் அந்த மக்கள் என்னத்தை தேடுறாங்க? அப்படியா தேடுறாங்க? மெஜாரிட்டியான மக்களை நீங்கள் பார்த்துக்கங்க. அப்படி கர்த்தர் தேடுறாங்களா? எங்கே உணவு கிடைக்கி, எங்கே உடை கிடைக்கி, எங்கே பணம் கிடைக்கி, யாரை அடிச்சு பிடிச்சி உலையில் போடலாம், எப்படி நம்ம பணம் சம்பாதிக்கலாம், எப்படி நம்ம கோடீஸ்வரன் ஆகலாம், இப்படி தானே உலகத்தில் நினைக்காங்க. அப்படி நினைக்காதீங்க அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. இதெல்லாம் நமக்கு என்ன நிரந்தரமா? நீ கோடிக்கணக்கான சொத்து வச்சிருந்தாலும் அது நமக்கு நிரந்தரமா? மரணம் இன்னைக்கோ நாளைக்கோ வரும்போது போய் தான் ஆகணும். இந்த பணம் நமக்கு எதுக்கு? அதான் என்ன செய்யணும்னா, கர்த்தரை தேடினா நமக்கு ஆவிக்குரிய ஆசீர்வாதம் கிடைக்கும். உலகத்துக்குரிய ஆசீர்வாதமும் கிடைக்கும், ஆவிக்குரிய ஆசீர்வாதமும் கிடைக்கும். இதில் இன்னும் என்ன சொல்லட்டுன்னா, நீ ஜீவனுள்ள நாளெல்லாம், சங்கீதம் 23 ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை தொடரும். அப்போ நம்ம ஆண்டவரை தேடும்போது ஆண்டவர் சொல்கிறாங்க, ஜீவனுள்ள நாளெல்லாம், என் ஜீவன் இருக்கிற நாள் வரைக்கும் நன்மையும் கிருபையும் என்னை தொடரும். நான் கர்த்தருடைய வீட்டில் நீடித்த நாட்களாய் நிலைத்திருப்பேன். எப்போ? ஆண்டவரை தேடும்போது, அவரை நம்ம பற்றி கொள்ளும்போது, அவருக்காக நம்ம வாழும்போது, அவருக்காக நம்மளை அர்ப்பணிக்கும் போது, நம்ம இரத்த சாட்சியாக மறிக்கும் போது, நம்ம ஜீவனை கர்த்தருக்காக கொடுக்கும் போது நன்மை கிருபையும் நம்மளை தொடரும். மாத்திரமல்ல, கர்த்தர் நமக்கு நித்திய ஜீவனை கொடுப்பாங்க. அப்போ நம்ம என்ன செய்யணும்? மற்றவங்களுக்கு நன்மை செய்யணும். மற்றவங்களுக்கு நன்மை செய்யும்போது கர்த்தர் நமக்கு நன்மை செய்வாங்க. புரியுதா? கலாத்தியர் 6:6 என்ன சொல்லியிருக்கு? மேலும் திருவசனத்தை உபதேசிக்கிறவனுக்கு சகல நன்மைகளையும் பகிர்ந்து கொடுக்க கடவன். புரியுதா? அதாவது நம்ம என்ன செய்யணும்னா, இப்போ ஒருத்தருக்கு உபதேசம் நம்ம பண்ணுறோம். இப்போ ஒரு 10 பேர் 20 பேரை கூட்டி உங்கள் வீட்டில் வச்சு நீங்கள் கர்த்தரை பற்றி சொல்கிறீங்க, உபதேசம் பண்ணுறீங்க. அந்த உபதேசம் பண்ணுறவனுக்கு நீ என்ன செய்யணும்? சகல நன்மையும் நீங்கள் பகிர்ந்து கொடுக்கணும். சகல நன்மை. சரி, ஆண்டவரை பற்றி நம்ம சொல்கிறோமா? அப்போ சொல்லிவிட்டு என்ன செய்யணும்னா, கர்த்தர் உயிரோடு இருக்காங்க, இயேசு உயிரோடு இருக்காங்க, நீங்கள் எல்லோரும் இயேசுவை ஏற்றுக்கங்க, இயேசுவுக்கு நன்றி சொல்லணும், அப்படி இயேசுவை நம்ம விட்டுறக்கூடாது, பின்வாங்கி போயிடக்கூடாது, எல்லாம் சொல்கிறீங்க. கடைசியில் எல்லாம் கொடுத்து சொல்லி முடிச்சுட்டு, சரி புரிஞ்சுக்கிட்டா சமாதானம் போயிட்டு வாங்க அப்படின்னு நீங்கள் விட்டுறாதீங்க. சகல நன்மைகளிலும் நீங்கள் பகிர்ந்து கொடுங்க. அப்படின்னா ஒருவேளை இப்போ நம்ம வீடுகளுக்கு ஏழைங்கெல்லாம் வந்திருப்பாங்கல்ல, ஒருவேளை சாப்பாடு இல்லாதவங்க, உணவு இல்லாதவங்க, உடல் இல்லாதவங்களாம் வந்திருப்பாங்கல்லாமா. அப்போ என்ன செய்யணும்? அவங்களுக்கு நீங்கள் உடை கொடுக்கணும், சாப்பிட்றதுக்கு ஆகாரம் கொடுக்கணும், என்ன குடிக்க தண்ணி கொடுக்கணும். அவங்களுக்கு என்ன இல்லையோ கேட்டு விசாரித்து கொடுத்து அனுப்பிச்சோம்னா அதுதான் ஆண்டவருக்கு ஒரு பிரியமான காரியம் அப்படின்னு கர்த்தர் சொல்கிறாங்க. அதனால் என்ன செய்யணும்? நம்ம இப்போ பிரசங்கம் பண்ணுறீங்க, இப்போ நிறைய பேர் ஒரு கூட்டத்துக்கு போகிறீங்க, மக்கள் வராங்க, அதெல்லாம் நீங்கள் கூப்பிடுறீங்க, வராங்கன்னா அவங்கள நீங்கள் வெறுமையாக அனுப்பிச்சி வைக்காதீங்க. கடைசியில் ஒரு சாப்பாடு கொடுங்க, ஸ்நாக்ஸ் கொடுங்க, குடிக்கிறதுக்கு டீ கொடுங்க, எல்லாம் கொடுத்து அனுப்பிச்சி வைக்கணும். அதுதான் கர்த்தருக்கு பிரியம். அப்போ அதான் உபதேசிக்கிறவனுக்கு சகல நன்மைகளையும் பகிர்ந்து கொடுக்க கடவன். நன்மை செய்யணும், சரி போயிட்டு வாங்க, அவ்வளோதான் முடிஞ்சுது அப்படின்னு அனுப்பிச்சி வைக்கக்கூடாது. அதான் இதில் சொல்லப்பட்டிருக்கு. சகரியா 9:12 நம்பிக்கையுள்ள சிறைகளே அரணுக்கு திரும்புங்க, நான்
ரெட்டிப்பான நன்மையை தருவேன், இன்றைக்கே தருவேன் அப்படின்னு கர்த்தர் சொல்கிறாங்க. நீங்கள் கவலைப்படாதீங்க, கர்த்தர் சொல்கிறாங்க, உங்களுக்கு நான் இந்த 2026 வருஷத்தில் ரெட்டிப்பான நன்மையை தருவேன், இன்றைக்கே நான் தருவேன், நீ கவலைப்படாத அப்பா, ஆனால் என் கூட மட்டும் நீ நெருங்கி இரு அப்படின்னு கர்த்தர் சொல்கிறாங்க. என்னை மட்டும் மற்றவங்களுக்கு நீ என்னை மட்டும் சொல்லு, இயேசுவை பற்றி சொல்லு, ஆண்டவரை பற்றி நீ அறிக்கையிடு, என்னை மறுதளிக்காத, நீ நல்லா இருந்தனா, என்னோட நீ ஐக்கியமாக இருந்தனா, கர்த்தர் சொல்கிறாங்க, உனக்கு நான் ரெட்டிப்பான நன்மையை தருவேன், இன்னைக்கே தந்துடுவேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது அந்த காலத்தில் அந்த இஸ்ரேல் மக்கள், இந்த யூதா மக்கள், அவங்கெல்லாம் வந்து கர்த்தரை விட்டு பின்வாங்கி போயிட்டாங்க. அதான் ஆண்டவர் வந்து அவங்களுக்கு ரொம்ப சாபம் கொடுத்தாங்க. உங்களுக்கு அழிவு வரும், நாசத்துக்கு மேலே நாசம் வரும், நீங்கள் நல்லா இருக்க முடியாது அப்படின்னு சொல்லி கர்த்தர் அவங்க மேலே கடும் கோபம் வச்சு அவங்கள அழிக்க பார்த்தாங்க, அழிச்சாங்க நிறைய பேரை. புரியுதா? அப்போ நம்ம ஆண்டவரை தேடும்போது கர்த்தர் என்ன சொல்கிறாங்க, நீங்கள் நம்பிக்கை உள்ள சிறைகளே நீங்கள் அரணுக்கு போங்க, உங்களுக்கு நான் ரெட்டிப்பான நன்மையை தருவேன், நான் இன்னைக்கே தருவேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ரெட்டிப்பான நன்மை ஆண்டவர் சொல்கிறாங்க, நீ வெக்கப்படாத, உனக்கு ரெண்டத்தனையான பலன் வரும். ரெண்டத்தனை, உனக்கு குழந்தை இல்லைன்னு கவலைப்படுறியா, ஆண்டவர்கிட்ட கேளு, உனக்கு ரெட்டை குழந்தைங்க கொடுப்பாங்க. அதான் ரெண்டத்தனை. உனக்கு ஒன்றுமே இல்லையா, ஐயோ எனக்கு என்ன இருக்குது, பணம் இருக்குது, இல்லை ஒன்றும் இல்லை அப்படின்னு ஆண்டவர்கிட்ட கேட்கியா, உனக்கு ரெண்டத்தனையான ஆசீர்வாதம், எல்லாம் ரெண்டத்தனை. யோபு வந்து பொறுமையாக தானே இருந்தான், யோபு எல்லாருக்கும் நன்மை தானே செஞ்சான். ஆனால் அவனுக்கு ஏகப்பட்ட கவலை, ஏகப்பட்ட கொடுமை, ஏகப்பட்ட வேதனை. ஆனால் அதையும் சகிச்சு கர்த்தரை அவன் தூஷிக்கலைல்ல, கர்த்தரை மறுதளிக்கலைல்ல. அப்போ கடைசி நேரத்தில் அவனுடைய முன் நிலைமையை காட்டிலும் அவனுடைய பின் நிலைமை ஆசீர்வதிச்சாங்க, ரெட்டத்தனையான ஆசீர்வாதம். அது மாதிரி நம்ம கர்த்தருக்குள்ளே நல்லா இருந்து கர்த்தரை விட்டு நம்ம பின்வாங்கி போகாமல், அவரை விட்டு நம்ம விலகாமல், அவருக்கே நம்ம வந்து பணிவிடை செஞ்சு அவரையே நம்ம மனசில் நினச்சிட்டு இருந்தீங்கன்னு அப்போ நமக்கு ரெட்டத்தனையான ஆசீர்வாதம். ஒன்றும் இல்லைன்னு கவலைப்படாதீங்க. நான் ரொம்ப கடனாக இருக்கேன், என் புருஷன் இப்படி தான் குடிச்சு என்னை கொடுமைப்படுறான், நான் கடனில் இருக்கேன், ஐயோ இந்த கடனை நான் எப்படி அடைக்க, அப்படிலாம் நீங்கள் வேதனைப்படுறீங்களா? கவலைப்படாதீங்க. நம்ம கவலையெல்லாம், நம்ம கடனையெல்லாம் கர்த்தர் தீர்க்க கூடிய தேவன். ஆண்டவர் என்ன சொல்கிறாங்க, நான் உனக்கு ரெட்டிப்பான நன்மையை தருவேன், இன்னைக்கே தருவேன். மனுஷங்க மாதிரி இன்னைக்கு நாளைக்குன்னு இழுத்துட்டு போக மாட்டாங்க கர்த்தர், இன்னைக்கே கொடுத்துருவாங்க. புரியுதா? அப்போ நம்ம என்ன செய்யணும், கர்த்தரை நோக்கி நம்ம என்ன செய்யணும், விண்ணப்பம் பண்ணணும். அதைத்தான் ஆண்டவர் வந்து என்ன செய்கிறாங்க, நம்மக்கிட்ட எதிர்பார்க்குறாங்க. எனக்கு 2025 வருஷத்தில் எனக்கு கர்த்தர் வந்து நிறைய நன்மை செஞ்சாங்க. அதில் நான் உங்களுக்கு அன்னைக்கு என் சாட்சியை சொல்லிட்டேன். இன்னும் ஏகப்பட்ட நன்மை செஞ்சாங்க. அதில் 1-2 நன்மையை நான் சொல்கிறேன். அதாவது நான் வந்து ஆப்ரேஷன் பண்ணுறதுக்கு அந்த சென்னைக்கு நான் போயிருந்தப்போ, அதில் இந்த ஆப்ரேஷன் முடிஞ்சு ஒரு வாரம் கழிச்சு, அப்போது என்ன ஆச்சு அப்படின்னா, நான் ஹாஸ்பிட்டலில் இருக்கேன், எங்கள் வீட்டுக்காரங்க மட்டும்தான் எங்கள் வீட்டில் இருக்காங்க பாளையங்கோட்டையில், நான் சென்னையில் இருக்கேன். அப்போது அவங்க வந்து வாஷிங் மிஷினில் வந்து துணி போட்டாங்க அப்படின்னா, அந்த துணியை போட்டுட்டு அவங்க ஆஃபீஸுக்கு போயிட்டு அதை துவைச்சி முடித்து வந்த பிறகு தான் எடுத்து காயப்படுவாங்க. வாஷிங் மிஷின் துவைச்சி முடிச்சிடும் ஆட்டோமேட்டிக்கலாக. அதனால் அப்படியே தான் எப்பவும் அப்படி தான் செய்வாங்க. ஆனால் அன்னைக்கு சாயங்காலம் அந்த வாஷிங் மிஷினில் ட்ரெஸ்ஸை போட்டுட்டு, அழுக்கு ட்ரெஸ்ஸை போட்டுட்டு அப்படி போட்டு விட்டுட்டு அன்னைக்கு எப்படியோ வீட்டில் இருந்திருக்காங்க. இருந்துட்டு பார்த்தா ஒரு 5 நிமிஷத்தில் அது புகை வந்திருக்கு. என்னன்னு பார்த்தா எரியுது, தீ பிடிச்சி எரியுது. அப்போது ஐயோ அப்படின்னு பயந்துக்கிட்டு, வேறு யாருமே வீட்டில் கிடையாது, எங்கள் சார் மட்டும்தான். அப்போது உடனே அந்த மெயினெல்லாம் ஆஃப் பண்ணிவிட்டு எல்லாத்தையும் அப்படி விறுவிறுன்னு ஆஃப் பண்ணிவிட்டு என்ன செஞ்சுருக்காங்கன்னா, தீ ஆனால் எரிஞ்சிட்டே இருந்திருக்கு. தீயை அணைச்சி பார்த்துருக்காங்க. ஆனால் வாஷிங் மிஷின் ஃபுல்லாக எரிஞ்சிட்டு. ஆனால் ஆண்டவர் கிருபையில் ஆண்டவர் வந்து அந்த வீடை பாதுகாத்தாங்க. நான் ஏன் சொல்கிறேன்னா, ஒருவேளை அந்த வாஷிங் மிஷினில் துணியை போட்டுட்டு வெளியே போயிருந்தாங்கன்னு வைங்களேன், அப்போ என்ன ஆகியிருந்திருக்கும், ஃபுல்லாக எரிஞ்சிருக்கும், ஒன்றும் கூட எடுக்க முடியாது, வீடே அவ்வளோதான் தரைமட்டம் ஆகியிருக்கும். ஆனால் கர்த்தர் வந்து எவ்வளோ பெரிய விஷயம் எனக்கு செஞ்சாங்க பார்த்தீங்களா. நான் இல்லை வீட்டில், எங்கள் சார் மட்டும்தான் இருந்தாங்க. என்ன பாருங்களேன், எவ்வளோ பெரிய அற்புதம். ஒருவேளை அந்த வீடு கட்டி கிட்டத்தட்ட 1 வருஷம்தான் ஆச்சு. நாங்கள் குடியேறியே
ஒரு 3 மாதம் 4 மாதம் தான் ஆயிருந்தது. இப்போ அப்படி நடந்திருந்தா என்ன ஆயிருந்திருக்கும்? நான் நினச்சேன், ஆண்டவர் எவ்வளோ தூரம் நம்மளை கண்ணின் மணி போல் பாதுகாத்தாங்க. வாஷிங் மிஷின் தானே அது தொடர்ந்து நாங்கள் அப்புறம் கொஞ்ச நாள் கழித்து புது மிஷின் வாங்கினோம். சரி பரவாயில்ல, ஒரு 30,000 போச்சு, அது ஒன்றும் பிரச்சனை இல்லை, அதோடையாவது போச்சேன்னு நினச்சிக்கிட்டு சந்தோஷப்பட்டோம். கர்த்தர் எவ்வளோ பெரிய நன்மை செஞ்சுருக்காங்க பார்த்தீங்களா? நான் அங்கே இருந்தேன், சென்னையில் இருந்தேன், நான் கர்த்தரை தேடக்கூட இல்லை. அப்போ நான் ஆப்ரேஷன் பண்ணி முடியாமல் தானே இருந்தேன். ஆனால் கூட கர்த்தர் நம்மளை கைவிடலை பாருங்கள். எப்போவோ ஒரு வேளை நம்ம தேடியிருப்போம், எப்போவோ ஆண்டவரை பற்றி நம்ம சொல்லியிருப்போம், ஆனால் ஆண்டவர் நன்மை செய்வாங்க. அதே மாதிரி என் பையன், நான் வெளிநாட்டில் இருக்கான்னு சொன்னேன்ல, அந்த பையன் அமெரிக்காவில் இருக்கான். அவன் இப்போ ஒரு 2-3 மாதத்துக்கு முன்னால் நடந்த சம்பவம். அவன் இப்போ நமக்கு நைட்டுன்னா அவனுக்கு அங்கே காலையில், என்ன நமக்கு நைட்டு 7:30ன்னா அவங்களுக்கு காலையில் அவனுக்கு 9:30ன்னு நினைக்கேன். அப்படி தான் நமக்கு சாயங்காலம் 5:30ன்னா அவனுக்கு அதிகாலையில் 7:30 காலையில். அப்படி இருக்கும்போது அவன் நல்லா தூங்கிட்டு இருந்திருக்கான். எப்பவும் காலையில் காஃபிலாம் வாங்க போவான், வாங்கி போயிட்டு குடிச்சிட்டு தான் படுப்பானான் இருப்பானா காலையில் எழுந்திரிச்சு. ஆனால் ஒரு 10 நிமிஷத்தில், அவன் இருக்கிறது நியூ ஜெர்சி, 10 நிமிஷத்தில் மழை, புயல், பெரிய காற்று, அந்த காற்று அடித்து மரங்கள்லாம் சாயுது, நிறைய அந்த மரங்கள்லாம் சாஞ்சு நிறைய கார்கள்லாம் நொறுங்கி போச்சு. அவன் சொன்னான், ஃபோன் பண்ணி சொன்னான், இப்படிலாம் நடந்ததுமா, 10 நிமிஷத்தில் இப்படி நடந்துட்டு அப்படின்னு. அப்போ நான் சொன்னேன், தம்பி நீ என்ன செஞ்ச அப்படின்னு கேட்கும்போது, நான் தூங்கிட்டேன் அப்படின்னு சொன்னான். அப்போ பாருங்கள், அந்த நேரத்தில் அவனுக்கு அயர்ந்த நித்திரையை கர்த்தர் கொடுத்துருக்காங்க. அவன் ஒருவேளை அந்த ரோட்டில் நடந்து போகும்போது அப்படி நடந்தால் என்ன செஞ்சுருப்போம்? அவன் என்ன செஞ்சுருப்பான்? அவன் நிலைமை என்ன ஆகியிருந்திருக்கும்? அப்போது நம்ம இங்கேருந்து ஜெபிக்கக்கூடிய ஜெபம் கேட்கப்பட்டு கர்த்தர் அவனை பாதுகாத்திருக்காங்க. அப்போது கர்த்தர் நமக்கு தூரத்துக்கும் சமீபத்திற்கும் உரிய தேவன். அவங்க நம்மளை கைவிட மாட்டாங்க. கர்த்தரை நோக்கி பார்க்கும்போது நமக்கு ஒரு நன்மையை என்ன செய்ய மாட்டாங்க, குறை வைக்க மாட்டாங்க. ஜெபம். இரக்கம் நிறைந்த அன்பின் பரலோக தகப்பனே, நல்ல நேரத்துக்காக நன்றி செலுத்துகிறேன் ஐயா. நான் இப்பொழுது கொடுத்த இந்த பாடல், சாட்சி, வசனம், இதெல்லாம் நீங்கள் ஆண்டவரே இந்த மக்களுக்கு அது பிரயோஜனமாக இருக்கணும். அதை பார்த்த மக்கள் ஆண்டவரே மனம் திரும்பணும். எசுப்பா மனம் திரும்பணும்ப்பா, நான் கொடுக்குற செய்தி விருதாவாக போகக்கூடாதப்பா. இந்த மக்கள் மனம் திரும்பணும், இயேசுதான் மெய்யான தெய்வம்னு சொல்லி உங்கள் மேலே இந்த மக்கள் வைராக்கியம் பாராட்டணும். அப்படிப்பட்ட கிருபைய அப்பா அந்த மக்களுக்கு நீங்கள் தான் கொடுக்கணும் தகப்பனே, நீங்கள் தான் கொடுக்கணும் ராஜா. அப்படிப்பட்ட கிருபையை தாங்க. இங்கே பார்த்துருக்கிற ஒவ்வொரு மக்களையும் பேர் பேராக குடும்பமாக ஆசீர்வதிங்க. சின்னவங்க, பெரியவங்க, வாலிபங்க, வயசானவங்க எல்லாரும் ரட்சிக்கப்பட மனம் திரும்ப இயேசுவரிய கிருபை செய்யுங்க. இதை பார்த்து கொண்டு இருக்கிற மக்கள் ஆண்டவரே வியாதியால் பாதிக்கப்பட்டிருக்கலாம். கைவலி, கழுத்து வலி, முட்டு வலி, மூட்டு வலி, ப்ரெஷர், சுகர், கேன்சர், பிளட் கேன்சர், பிரெஸ்ட் கேன்சர், பிரெயின் கேன்சர், லிவர் கேன்சர், லங்ஸ் கேன்சர், கிட்னியில் இருக்கக்கூடிய கேன்சர், கர்ப்பப்பையில் இருக்கக்கூடிய கேன்சர், கணையத்தில் இருக்கக்கூடிய கேன்சர், எல்லாவற்றிலும் பாதிக்கப்பட்டிருக்கலாம். அதிலெல்லாம் இருந்து விடுதலையை கொடுங்க ஐயா. பக்கவாதத்தால் பாதிக்கப்பட்டு படுக்கையில் இருக்கலாம், அந்த மக்களெல்லாம் நீங்கள் படுக்கை மாற்றி போடுங்க ஆண்டவரே. தமிழகம், இந்தியா உட்பட எல்லா இடங்களையும் படித்து வேலை இல்லாத மக்களுக்கு வேலையை கொடுங்க. திருமணம் நடக்காதவங்களுக்கு திருமண காரியங்களை நடத்தி கொடுங்க. குழந்தை இல்லாதவங்களுக்கு குழந்தையை கொடுங்க. பிரசவத்துக்காக காத்திருக்கக்கூடிய மக்களுக்கு நார்மலான பிரசவத்தை கட்டளையிடுங்க. கடன் பாரத்தால் தவிச்சு ஆண்டவரை எத்தனை மக்கள் தற்கொலை பண்ணி சாகுறாங்க. இந்த மக்களுக்கு அதிலேருந்து நீங்கள் விடுதலையை கொடுக்கணும் தகப்பனே. நீங்கள் தான் விடுதலையை கொடுக்கணும். நீங்கள் விடுதலையின் தேவனாக நீங்கள் இருக்கீங்களே, விடுதலையை கொடுங்க. ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க ஆண்டவரே. வாலிப பெண் பிள்ளைகள், ஆண் பிள்ளைங்களை தொடுங்க. உங்களுக்காக அவங்க எழும்பி பிரகாசிக்கணும். ஆமாண்டவரே, குடிகார கணவர்கள், குடிகார மனைவிமார்கள் இருக்கலாம், எல்லாரையும் ஆண்டவரே பொறுப்படுத்துக்குங்க. அதுலேருந்து விடுதலையை கொடுங்க. தமிழகத்தில் மட்டும் 1 கோடி மக்கள் குடிச்சு வெறிச்சு அழிஞ்சு போகிறாங்கன்னு சொல்கிறாங்க. இந்த அவல நிலைமை வேண்டாம் ஆண்டவரே. இதுலேருந்து இந்த மக்களுக்கு நீங்கள் தான் விடுதலையை கொடுக்கணும். அவங்க குடும்பங்களை ஆசீர்வதிங்க. குடி பழக்கத்துலேருந்து இந்த மக்கள் விடுதலையை கொடுங்க. அந்த குடும்பம் நல்ல சமாதான உலகம் தரக்கூடாது, சமாதானத்தால் நிரப்புங்க, பொறுப்படுத்துக்கங்க. அந்த 1 கோடி மக்களும் மனம் திரும்பணும் ஆண்டவரே. எல்லாரையும் பொறுப்படுத்துக்கங்க, வழி நடத்துங்கப்பா. இந்த உலகத்தை நோக்கி போயிட்டுருக்காங்க. உங்களை தேடுறதுக்கு மனுஷங்க நிறைய இல்லை. திறப்பில் நின்று ஜெபிக்கிறதுக்கு ஆள் இல்லைப்பா. எல்லாரையும் ஏற்படுத்தி கொடுங்க. ஜபாவியை எல்லா மக்களுக்கும் கொடுங்க. அதிகால ஜெபத்தை தாங்க. எல்லாருக்கும் கன நித்திரை நாவி எடுத்து போடுங்க ஆண்டவரே.
பலப்படுத்துங்க, வழி நடத்துங்க. ஒவ்வொருவரையும் எந்த ஒரு விபத்துகளுக்கும் மோச நாசங்களுக்கும் விலக்கி பாதுகாத்து கொள்ளுங்க. இயேசுதான் மெய்யான தெய்வம்னு சொல்லி ஒவ்வொருவரும் உங்களை கண்டுகொள்ளக்கூடிய கிருபை, ஞானத்தையும் ஐஸ்வர்யத்தையும் தாங்க. மீதியான நேரம் முழுவதையும் பொறுப்படுத்துக்கங்க, வழி நடத்துங்க. இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறேன் பிதாவே, ஆமேன். ஆண்டவருக்கே மகிமையும் கனமும் வல்லமை உண்டாகட்டும். தேவன் தாமே இந்த வசனத்தை ஆசீர்வதிப்பாராக. என் ஃபோன் நம்பர் சொல்கிறேன், 9487549354.